வீடெல்லாம் அப்படியே கிடக்குது, பாத்திரம் போட்டது போட்டபடி கிடக்குது. ஒரு வேலை உருப்படியா சரியா? சும்மா நகி நகி பாத்திரம் கிடக்குது, துணி கிடக்குது, வீடு அப்படி கிடக்குது இப்படி கிடக்குது, நகி நகி பேசிட்டே இருக்காதீங்க. நான் மெதுவா என் வேலை செய்வேன். எப்பயும் செய்யுமா, நம்ம இது சொன்னாலும் உடனே உங்களுக்கு வந்துடும். என்ன காலையில அம்மா என்னமோ திட்டிட்டு போறாங்க. உங்க அம்மாக்கு என்ன வேலை? காலையில எந்திரிச்சு டீயை குடிச்சிட்டா அது அப்படி கிடக்குது இது இப்படி கிடக்குது, வீடு வாசல் சுத்தம் பண்றீங்களா அப்படின்னு. நாங்களும் மனசுக்கு தான் ஒவ்வொரு வேலையா மெதுவாக செய்ய முடியும். உங்க அம்மாக்கு 2 கை கொடுத்த மாதிரி எங்களுக்கு 2 கை கடவுள் கொடுத்துருக்கான். ஏன் மருமக அது ஒரு வேலை செஞ்சா மாமியார் ஒரு வேலை செய்யக்கூடாதுன்னு இருக்கா? மருமக கிட்ட அதிகாரம் பண்ண வேணுமா? ஏன் மருமக பாத்திரங்களா வீடு கூட்டினா ஆகாதுங்களா? இதே மக வந்து அந்த வேலை செய்யற இந்த வேலை செய்யறீங்கன்னா நீ போய் போறமா நான் செய்யறேன், நீ போய் போறமா நான் செய்யறீங்கிறாங்க. ஏன் எந்த மாமியாராவது மருமகளை நீ போய் போற நான் செய்யறேன்னு சொல்லிடுவாங்களா? அவனே என்ன பஞ்சாயத்து மட்டும் கேட்டு வரீங்களா? அவங்க வேலை அவங்க செய்வாங்க. நீங்க போய் உட்காருங்க. நீங்க மகனுக்கு தான் அம்மா மிரட்டிடுவீங்களா? தெரியாம கேட்கறேன். சும்மா நம்ம ஏதாவது ஒரு ஃபோன் பேசிட்டா போதும், சும்மா ஃபோன் கைமாவே நிக்கிறேன்னு சொல்லுவா. மக வந்தப்ப பொழுதுக்கோ பேசிட்டே இருக்காங்க. மக ஊருக்கு போனதுக்கு அப்புறம் இங்கிருந்து வாயிலேயே ஃபோன் பேசிட்டே இருக்காங்க. அப்ப நாங்களே ஏதாவது செய்யறோமா? அத்தா இந்த மாதிரி வேலை இருக்குது ஃபோன் பேசிட்டே இருக்கீங்க, எந்த மருமகளாவது போய் மாமியார்ட்ட சொல்றோமா? சரி விடு, செய்ய முடிஞ்சா செய்ய, இல்லைன்னா போய் உட்காரு. ஆமா உட்கார முடியும். மாமியார் கூட இருக்கிற மருமகளுக்கு தெரியும். காலையில எந்திரிச்சு நைட்டு படுக்கிற வரைக்கும் ஏதாவது நகி நைன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இதே மருமகனுங்களை பேசிடுவாங்களா? மருமகனுங்களும் இந்த வீட்டில் சம்மந்தம் பண்ணி வந்தவங்க தான் அவங்கள பேசுவாங்களா?